Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா logarithmic questions தான் பார்க்க போறோம். ஒரு 4 questions இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். First question, find the value of log base 4 32. இதுக்கு ஒரு general rule இருக்கு. அது என்ன ரூல்னா இப்போ வந்து log base b இங்க y இருக்கு அப்படினா is equal to x. இந்த மாதிரி இருக்குனா இத நான் எப்படி எழுதலாம்னா b power x is equal to y அப்படினு எழுதலாம். சோ அதே மெத்தட் தான் இங்க நான் யூஸ் பண்ண போறேன். இதோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ இத எப்படி எழுதலாம்னா log 432 is equal to x 4 power x is equal to 32. அப்போ இத எப்படி எழுதலாம் 2 power 2 power x is equal to 2 power 5 அப்படி எழுதலாமா? சோ இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா 2 power 2x is equal to 2 power 5. So power அதாவது பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுனா பவர் எப்படி எழுதிக்கலாம்னா 2x is equal to 5 எப்படி எழுதிக்கலாமா? அப்போ x is equal to 5/2 தான் இதோட ஆன்சர். இப்போ இதே மாதிரி செகண்ட் क्वेश्चन. Solve for x. Log base 5 x minus 7 is equal to 1. இது எப்படி எழுதலாம்? அதே ரூல் படி பார்த்தோம்னா 5 power 1 is equal to x minus 7. அப்போ 5 is equal to x minus 7 is equal to 5. அதாவது x is equal to 5 plus 7 is equal to 12. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போ third question பார்க்கலாம். Solve for x log x minus 1 plus log x plus 1 is equal to log 21. இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா log a plus log b. அப்போ நான் எப்படி எழுதலாம் log a into b அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறேன். இது a இது b. அப்போ log a into b is equal to log 21. இது எப்படி இருக்குன்னா a minus b into a plus b. அதோட ஃபார்முலா என்னன்னா a square minus b square. அப்போ log a square minus b square. அப்போ a 1 square வேல்யூ 1 தான். log 21. நான் x தான் நான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்றேன் log எடுக்கிறேன். அப்போ என்னன்னா taking exponential. exponential எடுத்தோம்னா log cancel ஆயிடும். e power log x square minus 1 is equal to e power log 21. அப்போ log eயும் log cancel ஆயிடும். x square minus 1 is equal to 21 கிடைக்கும். அப்போ x square is equal to 22. அப்போ x ஓட ஆன்சர் என்னன்னா x is equal to square root of 22 தான் இதற்கான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற ரூல் வந்து log a plus log b ரூல் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்போனென்ஷியல் எடுத்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போது லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் என்ன எடுத்துருக்கேன்னா சிம்பிளிஃபை log 75/16 minus 2 log 5/9 plus log 32/243. இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு எந்த மெத்தடில் இது இருக்குன்னா ஸோ இதை நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் a log b அப்படின்னு இருந்ததுன்னா log b பவர் a. அப்போது பியோட பிளேஸில் 5/9 இருக்குது, ஏவோட பிளேஸில் 2 இருக்குது. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் log 75/16 minus log 5 power 2 9 power 2 வரும். ஸோ நான் அதை டேரெக்டாக 25/81 அப்படின்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் log 32/243. ஸோ இதை நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை எப்படி எழுத போகிறேன்னா இது a இது b இது c அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் எடுத்து இதை வந்து எழுத போகிறேன். அதாவது இது log a plus log b plus log c அப்படின்னா log a b c.
ஸோ இதில் இங்கே ப்ளஸ் இருக்கணும்ல, பட் இங்கே எனக்கு மைனஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலான்னா இதை ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா log 75/16 ப்ளஸ் லாக், இங்கே நான் ப்ளஸ் போட்டதுனால இங்கே உள்ளே இருக்கிறது எனக்கு ரெசிப்ரோக்கலாக ஆகிடும். அப்போ 81/25 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் லாக் 32/243. இதை நான் இந்த ஃபார்மேட் எழுத போகிறேன். அப்போது log 75/16 into 81/25 into 32/243. ஸோ இதில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்புறம் 81 into 3வோட ஆன்சர் வந்து 243. ஸோ 243 கேன்சல் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது 1632. அந்த 16ஐயும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா log 2. ஸோ இதான் இந்த சம்கான ஆன்சர். இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா பவர் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி log a ப்ளஸ் log b ப்ளஸ் log c வந்து log abcன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக அதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த ஆன்சர் வந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கிற மேக்ஸை அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.